ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்கிள்ஸ் எப்படி பேர் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து கண்ணாடி வளையல் அல்லது கொத்து வளையலோ அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த வளையல் நான் என்னுடைய வளையக்காப்புக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான சான்சஸே கிடச்சதில்ல. ஃபுல்லாக ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே ஹாஸ்டலில் இருந்ததால் இது வந்து நிறைய நம்மளால் கையில் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இது வளைகாப்புக்கு நான் யூஸ் பண்ணின வளையல். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் நான் வளையலை கழட்டினேன், வீட்லேயே கழட்டி வச்சுட்டு போகலை. ஸோ இந்த வளையலை எப்படின்னா நம்ம காம்பினேஷன் பண்ணி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வளையல் பார்த்திங்கன்னா ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி டபுள் கலரில் இருக்கக்கூடிய வளையல். நம்ம இப்படி வந்து ஷேக் பண்ணணும் அப்படின்னா ப்ளூவாகவும் தெரியும், ரெட்டாகவும் தெரியும், இந்த மாதிரியான வளையல். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீனு. இதில் வேறு எந்த கலர்ஸும் இல்லை. அதாவது ப்ரீவியஸ் வளையல் எப்படி டபுள் கலர் இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் கலர் மட்டும் டார்க் க்ரீனு. கையில் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வளையல். அடுத்த காம்பினேஷன் க்ரீன் எல்லோவாகவும் தெரியுது, அதில் ரெட்டும் இருக்குது. ஸோ இந்த 3 கலர் காம்பினேஷனில் தெரியும் இந்த வளையல் நம்ம கையில் போட்டு ஷேக் பண்ணோம் அப்படின்னா. அடுத்து இந்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி வளையல், கல்யாண வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்குலாம் மோஸ்ட்டாக இந்த கலர் வளையலை தான் போடுவாங்க. இந்த வளையல் நான் வளைகாப்பு டைம்லேயும் காம்பினேஷனாக போட்டிருந்தேன். இந்த எல்லா வளையலையுமே மிக்ஸ் பண்ணி கையில் போட்டு விடும்போது எல்லா வளையலையும் மிக்ஸ் பண்ணி தானே போடுவாங்க, அந்த மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க. அடுத்து இது என்னுடைய கோல்டு வளையல். இந்த வளையல் பார்த்திங்கன்னா 4 வளையல் இருக்குது. ஒரு வளையலும் 1.25 பவுனு. ஸோ மொத்தமாக 4 வளையலும் 5 சவரன் சேர்ந்த ஒரு வளையல் இது. இது வந்து நான் 2016லேயே இந்த வளையலை நான் வாங்கிட்டேன். பிஃபோர் மேரேஜுக்கே அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த டைமில் இந்த வளையலுடைய ரேட், அதாவது ஒரு பவுனுடைய ரேட் வந்து 25 to 28 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ 2020 எனக்கு மேரேஜ் ஆகும்போது இந்த வளையலை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் மேரேஜ் டைமில். 2016 இந்த பேங்கிள் வாங்கியிருந்தாலுமே கையில் போடவே இல்லை, மோஸ்ட்டாக பேங்க்லேயே தான் இருந்துச்சு. ஸோ புது வளையல் தான். ஸோ வளைகாப்பு டைமில் நம்ம புதுசாக வளையல் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த வளையலையே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். புதுசாகவே தான் இருந்துச்சு. வாங்கி இவ்வளோ நாளில் ஒரு மாதம் கூட கையில் கண்டினியூஸாக போடலை. ஸோ அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் வித் ரெட்டு காம்பினேஷன். இது கூட கோல்டு வளையலை நம்ம பேர் பண்ணி பார்க்கலாம். பார்டரில் கோல்டு வளையல் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கோல்டு வளையலையுமே பார்டரில் கொடுத்துட்டு நடுவில் ஒரு கோல்டு வளையலை போட்டு காம்பினேஷன் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நடுவில் இருக்கிற வளையல் லைட்டாக ஹைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சைடில் பார்டரில் ரெண்டும் நம்ம கோல்டு வளையலில் பேர் பண்ணுறது ரொம்பவே மேட்சாக இருக்கும். அடுத்த காம்பினேஷன் ஃபுல் க்ரீனு. இதில் டபுள் காம்பினேஷன் வராது, ஒரு கலர் மட்டும்தான். ஆனால் இதோடைய கொத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்குது. அதாவது க்ரீனில் கோல்டு கலரில் தெரியுது இல்லையா, அதுதான் கொத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வளையல் கூட நம்ம கோல்டு பேர் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா டார்க் வித்து கோல்டு பேங்கிள் அப்படிங்கிறப்ப. இந்த கண்ணாடி வளையலோடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 80 ருபீஸ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு டஜன் அப்படின்னா 12 வளையல் இருக்கும் இந்த கண்ணாடி வளையலில். இந்த 12 வளையலும் சேர்ந்து 80 ரூபா. முன்னாடிலாம் ரேட்டு இந்தளவுக்கு இருக்காது, பட் இப்போல்லாம் வந்து 80 ரூபா வரைக்கும் இந்த வளையலோடைய ப்ரைஸ் போயிருக்கு. அடுத்து கல்யாண வளையல் கோல்டு பார்டரில் கொடுத்துட்டு, கோல்டு வளையலை பார்டரில் கொடுத்து பார்க்குறதுக்கும் க்ரீன் வளையல் கூட பார்டர் கொடுத்து பார்க்குறதுக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ப்ளூ வித் ரெட்டு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பேங்கிள். அந்த வளையல் கூட கோல்டு வளையலை டபுள் சைடும் பார்டராக கொடுத்து வியர் பண்ணோம் அப்படின்னா இதுவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த காம்பினேஷனில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். க்ரீன் வித்து கோல்டு பார்டர் போடுற அந்த வளையல் பிடிச்சிருக்கா, இல்லை கல்யாண வளையல் அது கூட பேர் பண்ணியிருக்கிற கோல்டு பார்டரில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.